இந்த சாப்டரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் செல்லர் அண்ட் ஆப்ஷன் பையரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், அது நிஃப்டியாக இருக்கலாம், பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு எந்த அண்டர்லைங் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் ஓப்பனில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்க்கு பேர் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணாமல் எதெல்லாம் ஓப்பன்லேயே இருக்கோ அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட், ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா ரெண்டு சைடு வேணும் இல்லையா? ஒரு பையர் வேணும், இன்னொரு செல்லர் வேணும், ரைட்? லெட் அஸ் சே ஒரு செல்லர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செல்லர் தான் ஆரம்பிப்பாருங்க. ஒரு செல்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு, கான்ட்ராக்ட் எழுதுறாரு. ஒரு கான்ட்ராக்ட் எழுதி அது பையர்கிட்ட கொடுக்குறாரு, ரைட்? ஸோ இப்போது செல்லர் வந்து செல் பண்ணுறாரு, விச் மீன்ஸ் ஷார்ட் பண்ணுறாரு. பையர் வந்து வாங்குறாரு, விச் மீன்ஸ் லாங். வாங்குறது பையிங் இஸ் லாங், ட்ரேடிங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க. செல்லிங் அப்படின்றது வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு கான்ட்ராக்ட் வந்து எழுதியாச்சு, கரெக்ட்? ஒரு செல்லர் எழுதி ஒரு பையருக்கு கொடுத்தாச்சு, ஒரு டிரான்சாக்ஷன் முடியுது. இப்போ இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, கரெக்ட்? ஒரு எழுதி ஒன்று வந்து பையருக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஒரு 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 செல்லர், ஒரு பையர், ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒன்றுன்னு சொல்லிடலாம். பட் மார்க்கெட் அப்படி இல்லை இல்லையா? நிறைய ட்ரேடர்ஸ் உள்ள இருப்பாங்க. ஸோ நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க டே டு டே. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 5 நாளுக்கு, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத த்ரூ அவுட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஒரு 5 ட்ரேடர் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. குணா, அபிராமி, கண்மணி, சீனு அண்ட் விஜி. ஏதாவது மூவியில் இருக்கிற கேரக்டர் நேம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. அதே தான் இது. ஸோ ஒரு 5 பேர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட டே டு டே ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் மண்டே. முதல்ல இந்த இடத்துல ஒன்றே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல் அப்படின்னா லாங்கு, எஸ் அப்படின்னா ஷார்ட்டு. நான் இங்கே எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். 5 பேரில் குணா, அபிராமி, கண்மணி, சீனு, விஜி. முதல்ல குணா, அபிராமி 2 பேரும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குணா வந்து 6 கான்ட்ராக்ட் வந்து வாங்குறாரு, அபிராமியும் 4 கான்ட்ராக்ட் வந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா யாராவது விற்கணும் இல்லையா? யார் விற்றுருக்கா இந்த இடத்துக்கு? கண்மணி வந்து 10 கான்ட்ராக்டை விற்றுருக்காங்க. யாருக்கு? இவங்களுக்கு 6, குணாவுக்கு 6, அபிராமிக்கு 4. முடிஞ்சா? ரொம்ப க்ளீன். ஸோ ஒரு ட்ரேடர் ஒரு செல்லர் இன்னொரு பையரை கொடுத்தா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போது 10 கான்ட்ராக்டை இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இன்னைக்கு, அதாவது மண்டே வந்து கான்ட்ராக்ட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10, கரெக்ட்? ஸோ இந்த செல்லர் 2 பையருக்கு வந்து விற்றுருக்காங்க. முடிஞ்சு, க்ளீன். சரி, இதே டியூஸ்டே என்ன ஆகுது அப்படின்னா, மண்டே வந்து கண்மணி வந்து ஒரு 10 கான்ட்ராக்டை செல் பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்லை, எனக்கு 10 கான்ட்ராக்ட் வேண்டாம், அதில் நான் வந்து 8 நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க, கரெக்ட்? ஸோ அப்போ அவங்க வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க லாங் போகணுமா? 8 கான்ட்ராக்ட் அவங்க வந்து வெளியே போகணும் அப்படின்னா, கண்மணி டியூஸ்டே வந்தோடனே 8 கான்ட்ராக்ட் லாங் போயிடுறாங்க. ஸோ இப்போ 10ல் 8 போயிடுச்சு, கரெக்ட்? இப்போ அவங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? அவங்கக்கிட்ட 2 தான் இருக்குது, கரெக்ட்? 2 தான் இருக்குது, ரைட்? இப்போ புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட் கிரியேட் ஆச்சா? எதுவுமே ஆகலை. பட் அட் த சேம் டைம் இன்னொரு கேரக்டர் புதுசாக உள்ள வருது. சீனுன்னு ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாரு. உள்ளே வந்து டியூஸ்டே அன்னைக்கு 8 கான்ட்ராக்டை புதுசாக செல் பண்ணுறாரு. ஓகே, 8 கான்ட்ராக்டை அவர் புதுசாக செல் பண்ணியிருக்காரு. இப்போது ஓஏயில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா கண்மணி ஆல்ரெடி 10ல் 8 வந்து அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த 8 சீனு உள்ளே வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாரு. இப்போ ஏதாவது ஓஏயில் சேஞ்ச் இருக்கான்னா இன்றைக்கும் ஓஏயில் சேஞ்ச் கிடையாது. 8 + 2 10, அவ்வளோதான். இது எந்த சேஞ்சஸும் இல்லை. சரி, அடுத்த நாள் வென்ஸ்டே என்ன நடக்குது அப்படின்னா, வென்ஸ்டே வந்து சீனு என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஆல்ரெடி 8 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கா,
இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், இன்னொரு 7 கான்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட் பண்ணுறாரு. அப்போது அவர் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணும்போது 7 கான்ட்ராக்ட் யாராவது வாங்கணும்ல, யார் வாங்குறான்னா அந்த அன்னைக்கு குணாவும் அபிராமி வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணி குணா 3 வாங்கிக்கிறாரு, அபிராமி 2 வாங்கிட்டாங்க. ஸோ 7ல் 5 போயிடுச்சா, இன்னும் 2 இருக்கும். ஸோ இந்த 2 என்ன நடந்தது அப்படின்னா, அது அட் த சேம் டைம் வென்ஸ்டே வந்து கண்மணி அவங்கக்கிட்ட இருந்த 2 கான்ட்ராக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஐயோ எனக்கு இந்த ட்ரேடே வேணாம்ப்பா, நான் இதுலேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 2 கான்ட்ராக்ட் இவங்க வச்சுருந்தாங்கல்ல, அந்த 2ல் அவங்க லாங் போனால் அது வந்து அப்படியே காம்பன்சேட் ஆயிரும். அதாவது விச் மீன்ஸ் கண்மணிக்கிட்டேருந்து சீனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரைட்? இப்போ புதுசாக எவ்வளோ கான்ட்ராக்ட் அன்னைக்கு கிரியேட் ஆயிருக்குன்னு யோசிங்க. 5 தான். பிகாஸ் 2 வந்து கண்மணிக்கிட்டேருந்து சீனுக்கு வந்துருச்சு. ஸோ 7 கிரியேட் ஆகலை. அப்போது வென்ஸ்டே 5 அப்படின்னா 5 தான் கிரியேட் ஆயிருக்குன்னா டியூஸ்டே எவ்வளோ இருந்துச்சு? 10 இருந்துச்சு. 10 + 5 15 முடிஞ்சுச்சு. வெட்னஸ்டேவோட கதை முடிஞ்சுச்சு. அடுத்து தேர்ஸ்டே போகலாம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ வெட்னஸ்டே மொத்த கான்ட்ராக்ட் எவ்வளோ இருக்குது? 15 இருக்குது. அடுத்து தேர்ஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புது ட்ரேடர் உள்ளே வர்றாங்க, விஜி. அவங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா இந்த குட்டி குட்டியாக கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, நான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 25 கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் ஷார்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் சீனு என்ன முடிவு பண்ணுறாருன்னா, எனக்கு 15 வேணாம்ப்பா, நான் இதுலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து லிக்விடேட் பண்ணுறாரு. ரைட்? 15ல் 10 போயிடுச்சு அப்படின்னா அவர்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 தான் இருக்கும். ரைட்? விஜிக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 25 இருக்கும். 25 இருக்குமா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இதை விற்றதெல்லாம் ஓகே, யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு குணா வந்து 10 கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காரு, அபிராமி வந்து 5 கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி குணா கிட்ட 9 கான்ட்ராக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ 9 + 10 19, அபிராமி கிட்ட 6 + 5 11 கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, விஜி கிரியேட் பண்ண 25 புதுசு, கரெக்ட்? ஸோ 25. சீனு கிட்ட இருந்த 15ல் 10 வந்து ஆல்ரெடி லிக்விடேட் பண்ணிட்டாரு. இப்போ அவர்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5. ஸோ 25 + 5 30. ஸோ இன்னைக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது தேர்ஸ்டேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 30 தான் இருக்கும். ஆல்ரைட்? ஸோ அடுத்து ஃப்ரைடே, லாஸ்ட் டே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டே ஃப்ரைடே என்ன நடக்குது அப்படின்னா, விஜி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்ககிட்ட 25 கான்ட்ராக்ட் இருந்துச்சா, எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்து இதுலேருந்து 20ல் வெளியே போயிடுறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ 20 முடிவு பண்ணி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா 20ல் 25ல் 20 போயிடுச்சு. அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? மீதி 5 தான் இருக்கும். ஓகே. அட் த சேம் டைம் சீனுக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? தேர்ஸ்டே 5 இருந்துச்சு. அதே வந்து அவர் எந்த டெசிஷனும் எடுக்கல, அவர் பையும் பண்ணல, செல்லும் பண்ணல ஃப்ரைடே அன்றைக்கி. அப்போ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 5 தான் இருக்கும். ஸோ இன்றைக்கியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 + 5, அதாவது சீனுக்கிட்ட இருக்கிற 5 அண்ட் விஜிக்கிட்ட இருக்கிற 5 ரெண்டையும் சேர்த்து 10 தான் ஆகும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, புதுசாக யாராவது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, உள்ளே வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே வர்றாங்க அப்படின்னா ஆட் ஆகிட்டே போகும். சப்போஸ் உள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிறவங்களே முதல் பண்ணவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, லைக் கண்மணி சீனு பண்ண மாதிரி, சீனு விஜி பண்ண மாதிரி இன்டர்னலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகாது. ஸோ புதுசாக யாராவது வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஓகே. பட் வால்யூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர், ஒருத்தர் விற்றாரு, ஒருத்தர் வாங்கினார் அப்படின்னா வால்யூம் = 1. 10 பேர் விற்கிறாங்க, 10 பேர் வாங்குறாங்க அப்படின்னா வால்யூம் = 10. 100 பேர் விற்று 100 பேர் வாங்குறாங்க அப்படின்னா வால்யூம் = 100. ஸோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது, ரைட்? ஸோ கீப் ஆன் கோயிங் இன்க்ரீஸிங், ரைட்? இன்றைக்கி காலையில் 9:30க்கு வந்து வால்யூம் வந்து 100 இருந்துச்சுன்னா, அது ஈவினிங் ஆகும்போது 100லேருந்து மொத்தமாக டோட்டல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். 100 200 ஆகும், 200 500 ஆகும், 500 1000 ஆகும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. மார்க்கெட்டுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் செல்லர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் புது ஓஏ வந்து க்ரியேட் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது
புதுசாக க்ரியேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து வால்யூம்க்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கணும், எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் வந்து எப்படி இந்த ஓஏ இருக்குது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, லைவ் மார்க்கெட்டில் எப்படின்னு பார்க்கலாமா? பேங்க் நிஃப்டி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பைரிக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்குது? ஒரே நாளே இல்லை, இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி. நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி எக்ஸ்பைரின்னு வச்சுக்கோங்க. இப்போது கரண்ட்டாக ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகிருக்கு? 48,189. ஆல்மோஸ்ட் 200, ரைட்? 48,200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து ஏடிஎம். இப்போ இதில் 2 இடத்துல என்ன பார்க்கலாம்? கால் சைட்லேயும் வந்து ஒஐ இருக்கும், புட் சைட்லேயும் ஒஐ இருக்கும். கரெக்ட்? ஸோ 2 இடத்துல ஒஐ எப்படி வந்து ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரைஸ். ஓகே, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எதுக்கு? 48,200ஓட கால்க்கு. ஸோ இதில் ஓஐ பார்த்தீங்கன்னா ஓஐ இன் லேக்ஸ். ஸோ இது லேக்ஸ் அப்படின்னா 89.7 லட்சம் அப்படின்றது பார்க்கணும். ஓஐ சேஞ்ச் அப்படின்னா இன்னைக்கு சேஞ்ச் ஆனது மட்டும்தான் இங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அப்டேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும், ரைட்? ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து 71.5 லட்சம் ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு என்ன? ஸோ புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், குறையும் ஏறும், அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 71 இருந்துச்சா, இப்போ 74 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி நீங்கள் புட் சைடு பார்த்தீங்கன்னாலும் இந்த இந்த ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறதா இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ ஒரு 5 பேருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட் மார்க்கெட் 5 பேர் இல்லைல்ல, ரொம்ப லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. லட்சக்கணக்கான கான்ட்ராக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி சிங்கிள் மினிட் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஹார். ஸோ அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, இதெல்லாம் வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, டெல்டா, இதெல்லாம் வச்சு எவ்வளோ பார்த்து இது வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு, டெல்டா வச்சு, நிறைய விஷயங்களை வச்சு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆஸ் அன் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டமோட க்ரியேட்டராக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து பார்க்குறதே கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாள் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி பேசிக்காக அது ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும், கரெக்ட்? ஸோ இதெல்லாம் பார்க்காம, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்காம, டெல்டாவை பார்க்காம எப்படி இதை ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தடுத்து வர்ற சாப்டர்ஸில் வந்து நான் இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக முடிக்கிறேன். ஸோ இந்த இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சாப்டர்ஸையும் ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்து அட்டன் பண்ண முடியும். இட் இஸ் நாட் மேக்கிங் ப்ராஃபிட் எவ்ரி சிங்கிள் டைம். பட் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட நுவான்சஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதோட ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இந்த சாப்டர்ஸ் முடியும் போது. சரி, இவ்வளோ நேரம் பார்த்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சம்மரி பார்த்துடலாமா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? மார்க்கெட்டில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக ஓப்பனாக இருக்கோ அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் வென் நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஆடட். புது கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆயிரும். ஓஐ வந்து எப்போ சேஞ்ச் ஆகாது அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிட்ட இருந்து இன்னொரு பார்ட்டிக்கிட்டுக்கு அந்த கான்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா ஓஐ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும், மேலேயே தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி 100 இருந்துச்சுன்னா ஈவினிங் முடியும் போது 1000 இருக்கலாம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி இருக்கணுன்ற கட்டாயமே கிடையாது. புது பார்ட்டி வந்து கிரியேட் பண்ணாமல் உள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்து அவங்களே வெளியே போயிட்டே இருந்தாங்கன்னா ஓஏ குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சம்மரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பார்ட்டின்னு சொன்னோம்ல. ஸோ எந்த பார்ட்டி? ஆப்ஷன் செல்லர் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டி. ஸோ யார் ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர் வந்து இன்னொருத்தர் ஆப்ஷன் ரைட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஏன் அவர் ரைட்டர் அப்படின்னா, அவர் அந்த கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறாரு, அவர் அந்த கான்ட்ராக்டை எழுதுறாரு. ஸோ இஸ் அன் ஆப்ஷன் செல்லர், ஆப்ஷன் ரைட்டர் எல்லாமே ஒன்று தான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர் வந்து ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுவார், ஆப்ஷன் பையர் அதை வாங்கிக்குவார். ஓகே, ஸோ ஆப்ஷன் செல்லர் க்ரியேட் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த 100 ரூபாய் வந்து யார்கிட்டயாவது வாங்குறாரு.
ரைட்? அதுதான் ப்ரீமியம். அந்த அந்த ரூ. 100 அப்படின்றது தான் வந்து ப்ரீமியம்க்கான காசு. அந்த காச யார் குடுப்பா? வேற யார் குடுப்பா? ஆப்ஷன் பையர் தான் குடுப்பாரு. ஸோ அந்த ஆப்ஷன் பையர் கிட்டருந்து ரூ. 100 ரிசீவ் பண்றாரு. ஆஸ் அ ப்ரீமியம். முதல்லயே அத வாங்கிக்கிறாரு. ரைட்? ஆப்ஷன் செல்லர் வந்து 2 ஆப்ஷனையும் விக்கலாம். அவர் வந்து கால் ஆப்ஷனையும் விக்கலாம். புட் ஆப்ஷனையும் விக்கலாம். யாருக்கு? ஆப்ஷன் பையருக்கு. ஆல்ரைட். இப்போ இதில் அவருக்கு ப்ராஃபிட் எப்படி, லாஸ் எப்படி அப்படின்னா, ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு ப்ரீமியம் நம்ம கொடுக்குறோம். ஆப்ஷன் பையராக வந்து அவருக்கு கொடுக்குறோம்ல, ஒரு ரூ. 100 கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் அவருக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்க முடியும். அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போகாது அப்படின்ற இடத்துல அவர் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் பையர் வந்து இல்லை போயிடும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகலை. அப்போ என்ன ஆகும்? டிகே இருக்குல்ல, தீட்டா, இதுக்கு முன்னாடி சாப்டரில் பார்த்தோம். ஸோ அது குறைஞ்சு அந்த ப்ரீமியம் வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லரோட ப்ராஃபிட் எவ்வளோ? அந்த 100 ஆல்ரெடி வாங்கினார்ல ஆப்ஷன் பையர்கிட்ட இருந்து. ஸோ அதுதான் அவரோட ப்ராஃபிட். சரி, இவரோட லாஸ் என்ன அப்படின்னா, இப்போ 100 விற்கிறாரு. இதுக்கு மேலே ப்ரைஸ் போகாது, இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் 100 விற்கிறாரு. ஆனால் ப்ரைஸ் மேலே மூவ் ஆயிடுச்சு. அவர் விற்ற இடத்துக்கு மேலே போயிட்டே இருக்குது. அப்போது ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும்? சடனாக மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்? இதுக்கு முன்னாடி சாப்டர்லாம் பார்த்தோம் இல்லையா? டெல்டா, காமா எல்லாம். ஸோ இந்த பேசிஸில் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 100 விற்றது வந்து டக்குன்னு மேலே ஏறி 200, 300, 400ன்னு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ பெரிய லாஸ் அது? ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். அந்த லாஸ் வந்து அன்லிமிட்டெட். ஸோ 400 நின்ட்டா பரவாயில்ல. 1000 போயிடுச்சுன்னா போகாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? 1000 போகலாம். அப்போ 1000 போச்சுன்னா 100 விற்றதை இப்படி 1000 மேலே போயிடுச்சு அப்படின்னா, இப்போ லாஸ் எவ்வளோ பெரிய லாஸ் பாருங்கள் ஆப்ஷன் செல்லருக்கு. ஸோ ஆப்ஷன் செல்லரில் ரிஸ்க்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லரோட லாஸ். இவ்வளோ இருந்துட்டு ஏன் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்க ஒருத்தன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்கம் ஜென்ரேஷன் தான். ஏன் அப்படின்னா, சி ப்ரைஸ் வந்து எல்லா நாளும் மேலே போயிட்டோ எல்லா நாளும் கீழே போயிட்டே இருக்காதுல்ல. சம்டைம்ஸ் வந்து ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும், ரேஞ்சிலேயே இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லர் என்ன நினைப்பார் அப்படின்னா, ஸோ இதை விற்றுட்டா ப்ரைஸ் எங்கேயும் போகாது, அப்படி எங்கேயும் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, தீட்டா இருக்கு இல்லையா, தீட்டா டிகேனால் அந்த ப்ரீமியம் வந்து கரைஞ்சு 100 விற்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு 90, 80, 70 அப்படின்னு வந்துச்சுன்னா அது லாபம் தானே. ஸோ 100 வந்து மறுபடியும் திருப்பி ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது 70 ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் அந்த 30 லாபம். ப்ரைஸ் எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஆப்ஷன் வந்து அது செல் பண்ணுறாரு. இன்னும் வந்து நிறைய ஹெட்ஜிங் எடுத்து வைக்கிறவங்கள நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லியிருப்பேன். ஸோ 1,00,000 குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த பயத்தில் ஒரு ஹெட்ஜ் பண்ணி வைக்கணும். ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது மாட்டிக்குவோம் அப்படின்றத ஹெட்ஜிங்காக கூட எடுத்து வைக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக வந்து ஆப்ஷன் வந்து செல் பண்ணலாம். மோஸ்ட்லி இப்போ ட்ரேட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லரும் சரி, பையரும் சரி, ஸ்டாக்ஸை வச்சுலாம் ட்ரேட் பண்ணல. டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றதுவே தனியாக ஆப்ஷன் செல்லராகவும் ஆப்ஷன் பையராகவும் ப்ரைஸ் இங்கே போகாது இங்கே போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ரைஸ் எங்கேயும் போகலைனாலும் டிகே இருக்கிறதுனால அவர் ப்ராஃபிட் பண்ணிடுவார். சப்போஸ் பெரிய மூமெண்ட்டாக வைல்டு மூமெண்ட்டாக எங்காவது ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா அவருக்கு வந்து லாஸ் பெரிய அன்லிமிட்டடாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மார்ஜின் தேவைப்படும். ஒரு லாட் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாவே ஒரு ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 மேலே வேணும். நேக்கடாக ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ₹1,00,000 மேலே வந்து ஒரு லாட்டுக்கு கேட்பாங்க. சரி, ஆப்ஷன் பையர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர் ஒருத்தர் விற்றாருன்னா ஒருத்தர் வாங்கணும்ல, அவர் தான் வந்து ஆப்ஷன் பையர். இவருக்கு மார்ஜின் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ ஒரு ₹100 தானே கொடுக்க போகிறாரு. அந்த ₹100 கொடுத்த போது சரி நிஃப்டி ஏதாவது வாங்குறாரு அப்படின்னா, நிஃப்டி இப்போ எவ்வளோ லாட் சைஸு 50 இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் குறைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 25 ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி 50 இருக்குது. இப்போ 50 இருக்குது. அதோட ப்ரீமியம் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 × 100 எவ்வளோ ஆச்சு? ₹5000. ₹5000 இருந்தால் போதும். இவர் போய் ஆப்ஷன் செல்லர்கிட்ட கொடுப்பாத, நான் வாங்கிக்கிறேன். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து நேராக ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும். நான் ₹100 வாங்குறது வந்து
டெல்டா 0.5 இருந்தாலும் இங்கே ஒரு 200 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும். அப்போ நான் வந்து ஆப்ஷன் வந்து ரூ. 100லேருந்து ரூ. 200 போயிடும். ஸோ நான் ரூ. 5000 போடுறேன், ரூ. 10,000 வந்து ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் ஆப்ஷன் செல்லர்கிட்ட இருந்து ஒரு பையர் வந்து வாங்குறாரு. ஸோ இவளோட ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 வாங்குறது ரூ. 200 போகலாம், ரூ. 300 போகலாம், ரூ. 500 போகலாம். ஸோ ரூ. 5000 போட்ட இடத்துல ரூ. 10,000 வரலாம், 15 வரலாம், 20,000 கூட வரலாம், ரைட்? ஆனால் அதுக்கு வந்து பெரிய மொமெண்டம் ரொம்ப முக்கியம். அதோட ப்ரைஸ் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். சரி, மூவ் ஆகலை அப்படின்னா இவரோட லாஸ் என்னென்னா, பொட்டென்ஷியல் லாஸ் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் வந்து தீட்டா டிகேனால குறைஞ்சு அவர் போட்ட 5000 வந்து 0 ஆயிடலாம். அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடிவில் 0.05 வந்துடும். அது ஆல்மோஸ்ட் 0 தான். அது வந்து அவரோட லாஸ் 5000 தான் இருக்கும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் ப்ரைஸ் வந்து மொமெண்டத்தோட கடன்னு போயிடணும். அப்படி போனால் மட்டும்தான் தீட்டா பிரச்சனை இல்லாமல் இவர் வாங்கின காசை விட அதிகமாக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவருக்கு காசு கொடுக்கும். ரொம்ப பொறுமையாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து எங்கேயும் போகலை, 2 நாள் 3 நாள் கழிச்சு அப்படியே போயிட்டு இருந்தாலும் அவரால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா டிகே இருக்குல்ல, டிகே குறைஞ்சு மெல்ட் ஆகிடும். பட் வாங்கின உடனே மேலே போயிடுச்சு அப்படின்னா இவருக்கு வந்து இவரோட எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா மொமெண்டத்தோட ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டையும் பார்த்துட்டோம். ஸோ ஏன் ஆப்ஷன் ஒருத்தர் வந்து பை பண்ணுறாரு அப்படின்னா, காசு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஆப்ஷன் செல்லரில் விட ஆப்ஷன் பையருக்கு கம்மியான அமௌண்ட் இருந்தால் போதும், பண்ணிக்கலாம். மேனேஜிங் த ரிஸ்க், அஃப்கோர்ஸ் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா சரி, இதை ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது பெரிய இஷ்யூ வந்துருச்சுன்னா, பெரிய மூமெண்ட் இருந்து ஏதாவது நமக்கு பெரிய லாஸ் வந்துடக்கூடாது ஸ்டாக்ஸில், அதனால் நம்ம ஹெட்ஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் இது பண்ணுறதில்ல. ஆப்ஷன் பையிங்கை தனியாக தான் வச்சுக்கிறாங்க, ரைட்? இதுதான் வந்து ஆப்ஷன் பையரோட ஐடியா. ஆப்ஷன் பையருக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா, தீட்டா டிகே, டெல்டா, காமா இது எல்லாம் ஓகே, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், மொமெண்டம் அண்ட் அஃப்கோர்ஸ் மொமெண்டம். அவர் வாங்கின உடனே ப்ரைஸ் அவரோட ஃபேவரபிள் டைரெக்ஷனில் மேலேயோ கீழேயோ மூவ் ஆயிடணும். அப்படி மூவ் ஆனால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா லாங் ரன்னுக்கு ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப முக்கிய மொமெண்டம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கோட லைவ் ட்ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில், அந்த மாதிரி லைவில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட டெல்டா, காமா, அந்த க்ரீக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம ரியலாக பார்த்து தான் வந்து ட்ரேட் பண்ணணுமா, இதை பார்க்காமையே ட்ரேட் பண்ணலாமா, இல்லை எப்படி எல்டிஎஸ் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்றத நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்டி. நன்றியும் அன்பும்.